டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்திய சோதனை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை சுமார் 1000 கோடி ரூபாய் வரை கணக்கில் காட்டப்படாத பணம் புழங்கியிருக்கலாம் என்று கடந்த 13ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறையின் தன்னிச்சையான நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு மற்றும் டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சோதனையின் போது பெண்கள் உட்பட சில அரசு அதிகாரிகள் 60 மணி நேரம் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டதாகவும் காலை முதல் நள்ளிரவு 1 மணி வரை சிலர் அமர வைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் முழு அரசு அலுவலகத்தையும் மணிக்கணக்கில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா என அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பினர். சோதனை தொடர்பான CCTV காட்சிகள் இருந்தால் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்ட அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டில்தான் சோதனை நடைபெறுகிறது என்பதை டாஸ்மாக் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டாமா என்றும் வினவினார். டாஸ்மாக் நிர்வாகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை மாநில அரசிடம் தகவலாக கோரலாம் என்று வாதிட்ட டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர் பிரிவு 17 படி மாநில அரசின் இடத்துக்குள் அமலாக்கத்துறை தன்னிச்சையாக நுழைய முடியாது என்றார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வரும் 25ஆம் தேதிக்குள் குற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்களையும் சோதனைக்கான காரணங்களையும் பதில் மனுவாக்க தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். அதுவரை டாஸ்மாக் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.